இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் சிங்கிள் கோல போகலாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் தேவை கிடையாது. அட்டஸ்ட் 150 கிலோமீட்டர். ஆமாம், இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். நம்ம யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ல என்ன சைஸ்ல வரும்? ஒரு கார், எஸ்யூவி கார் சைஸ், ஒரு பிரீமியம் BMW கார் நீங்கள் மார்க்கெட்டில் பார்க்குறீங்களே அந்த சைஸ் தாங்க இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃப்ளையிங் கார்னும் போது நம்ம படிச்ச இன்ஜினியரிங்கை நம்ம ஏன் செயற்கை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு பயணம் தான் இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ளையிங் கார் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து நிற்கிறோம். நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர்கிட்ட மாடல் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி MOU சைன் பண்ணியிருக்கோம். அவர் என்ன சொன்னார்? அவர் பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்கு, ஸோ எப்போ நம்ம பார்க்கலாம் ப்ராடக்ட் எல்லாரும் கேட்குறாங்க. எல்லாரும் அதே தான், எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஒரு ஃப்ளையிங் கார் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இந்தியன் கம்பெனி, அதுவும் நம்ம சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி வந்து ஃப்ளையிங் கார் ஒர்க் பண்ணுறோம் போது இஸ் வெரி எக்ஸைட்டட். So he asked when I can able to fly. So மோடிவர் கேட்டாங்களா? ஆமா. So it's going to be a regenerative battery system சொல்லுவோம். அதாவது இது பறக்கக்குள்ளேயே பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறன் கொண்ட மாதிரி ஒரு மிஷின். அதை தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். விண்ட் எனர்ஜி வச்சா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இட்ஸ் கோயிங் டு பி ஹைபிரிட் டெக்னாலஜி. அதாவது கரண்ட் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளை நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக வந்து மாற்றிடலாம். அதோட காம்பினேஷன் தான் வந்து ஹைபிரிட் டெக்னாலஜி. நான் ஒரு சென்னை டு பாண்டிச்சேரி போகணும், என்னால் வந்து ஒரு மணிக்குள்ளேயும் என்னால் வந்து சென்னை டு பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணி போக முடியுமா? எஸ், சாத்தியம். அதுக்கு உண்டான டெக்னாலஜி தான் என்னோட டீம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இதுதான் நம்மளோட சரியான டெக்னாலஜி, நம்மளுக்கு கொஞ்சம் லாங்காக போகணும், அதுவும் ஹை சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னும் போது அதுக்குண்டான ஆப்ஷன் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து இந்த ஹைபிரிட் பயோஃபியூல் டெக்னாலஜி. இது வந்து 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். ஆமாம், இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் வந்து இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், முதல் ப்ராடக்ட். அட்டஸ்ட் 150 கிலோமீட்டர் போகும். ஆமாம், அதாவது நீங்கள் இப்போ சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் சிங்கிள் கோல போகலாம் நீங்கள். அதுக்குண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் தேவை கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி a regenerative battery system சொல்லுவோம். அதாவது இது பறக்கக்குள்ளேயே பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய திறன் கொண்ட மாதிரி ஒரு மிஷின். அதை தான் நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். விண்ட் எனர்ஜி வச்சா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம இன்ஜினோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி. இப்போ சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆட்டோனமஸ் அப்படின்னு. இப்போ யூஎஸ்ல இருக்கிற டெஸ்லா அந்த இதை வந்து இப்போ நம்ம வீடியோஸில் பார்க்குறோம், அவங்க வந்து டிரைவர்ஸ்லாம் தூங்கிடுறாங்க, அது மாதிரி கார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. பட் இங்கே இன்னும் அந்த மாதிரியான ஃபுல்லி ஆட்டோனமஸ் கார் வரும். ஆட்டோமேட்டிக் கார் இருக்கு, பட் ஸ்டில் நீங்கள் தான் டிரைவ் பண்ணணும், அப்படி தான் வந்து இருக்கு. இது ஆட்டோனமஸ் அப்படிங்கிறீங்க. டிரைவிங்கும் ஆட்டோனமஸ், ஃப்ளையிங் ஆட்டோனமஸா? ஆமாங்க, இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து எல்லா ஒரு சிம்பிளாக ஒரு பாமர மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட ப்ராடக்டோட கலவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டெக்னாலஜியை சேர்ந்தது தான் நம்ம ப்ராடக்டோட கலவை. அதாவது கரண்ட் ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி இருக்குது, ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது, ட்ரோன் டெக்னாலஜி இருக்குது. இது 3ம் சேர்ந்த கலவை தான் நம்ம ப்ராடக்ட். ஸோ ஆட்டானமஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்ட்ரி, ஒரு பாப்புலேட்டட் கண்ட்ரி இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஆட்டானமஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு சாத்தியன்றது இன்னும் ஒரு கேள்விக்குறி ரிசர்ச்சில் தான் இன்னும் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம இங்கேருந்து டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் போகும், திடீர்னு யாராவது குறுக்கில் வந்துடுவாங்க. அந்த மாதிரியான டிராஃபிக் சர்க்கம்ஸ் தான் நம்ம கரண்ட் நடைமுறையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நடைமுறை சுச்சுவேஷனில் வந்து அட்டானமஸ் டிரைவிங்ன்றது ஒரு இந்தியாவில் பொறுத்தவரை இப்போதைக்கு பாசிபிள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா? பட் வேராஸ் இன்னைக்கு ஏரோஸ்பேஸில் பொறுத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த டெக்னாலஜி ஆட்டானமஸ் இருக்கு. ஆட்டோ பைலட் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டெக்னாலஜி தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி a completely autonomous technology.